ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போறது மாங்காய் மோர். அதுக்காக இங்க பாருங்க, சின்ன துண்டு வெல்லம், அப்புறமா இஞ்சி, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அதோட கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, புதினாவும் போட்டுக்க போறேன். அது காம்போட போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் எல்லாமே. அப்ப வாசனையா நல்லா மோர் நல்லா இருக்கும். இதை பாருங்க, மாங்காவை துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில அரைக்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா நீங்க முதல்ல பாருங்க, இந்த மாதிரி கொத்தமல்லியோட தண்டோட போடுங்க. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மொத்தமா அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிக்கோங்க. அது கூட நம்ம தயிர் சேர்க்க போறோம். அந்த கட்டியான தயிரை அந்த மிக்சி ஜார்லயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்சியில போட்டு நல்லா ஒரு 2 சுத்து சுத்துங்க. நல்லா இந்த மாதிரி வந்துடும். இது கூட நல்லா ஒரு 2-3 மடங்கு தண்ணி வச்சு நம்ம குடிக்க போறோம். அப்பதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த அப்படியே சாப்பிட்றதுனா மாங்காய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படியும் சாப்பிடலாம். நீங்க இல்லைன்னா ஃபில்டர் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட காரா பூந்தி போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க.